ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஆர் ரேங்க்டு விளையாட போகிறோம். இருங்க, சவுண்ட் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது ரெக்கார்டு, நான் வந்து ரெக்கார்ட் பண்ண மாதிரின்ட்டேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த சாண்டோனியோ கேரக்டர் தான் நான் வச்சுருக்கேன். அந்த கேரக்டர் வச்சு இப்போது நான் வந்து அது ஏதோ பேர் கலரியில் இறக்கி விட்டுச்சு. ஆனால் பிஆர் ரேங்க்டு. அது இல்லாமல் நான் இறங்கின இடத்துல சாண்டோனியா கேரக்டர் வச்சு நீங்கள் இறங்குனீங்கன்னா லூட்ஸ் கிடைக்கும். நீங்கள் எனிமிக்கிட்ட மாட்டவே மாட்டீங்க. ஆனால் ஜோனில் மட்டும் கொஞ்சம் பயந்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மேட்ச்சு அதான் என்னோடய தோக்க வச்சது காரணமே. சரி வாங்க, இப்போது வந்து எனக்கு பவர்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த இடத்த சும்மா உட்காந்து பார்க்கலான்னு உட்காந்துட்டு இறங்கியாச்சு. அப்புறமா படுத்துட்டேன். ஏன்னா படுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கலரி வந்து மேடும் பள்ளமாக இருக்கும். ஏன்னா எங்கேருந்து எப்படி அடிப்பானே தெரியாது. கலரின்னு எக்ஸட்ராலாம் பெரமுடாதான் நல்லாயிருக்கும். அங்கே தான் இறக்கூட மாட்டாங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் இறங்கியிருக்க இடத்துல எனிமிஸ் ஜாஸ்தியாக வருவாங்க. இருந்தாலும் அதான் நம்ம கவலைப்பட்டுக்கூடாது. எனிமிஸ் வந்தால் என்ன வரலன்னு இப்போ அந்த கேரக்டர் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே என்ன யார் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு போனேன். என்னதுன்னு தெரில. அப்புறம் வெஸ்ட்டு எதுவும் அங்கே லொக்கேட் பண்ணி இருந்துச்சு, அதை பார்க்கறது தான் போயிருந்தேன். அப்புறம் இங்கே பக்கத்தில் எனிமி சவுண்டெல்லாம் கேட்டுருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த பவர் வந்து ரொம்ப கொடுத்துருந்தேன். நான் திருப்பி வந்துட்டேன். என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை டைம் ஹீரோ கிடச்சிருக்கீங்க, எத்தனை டைம் மாஸ்டர் அடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ போட ஆரம்பித்ததில் தான் எனக்கு லக்கு. ஒரு 4வது ஹீரோ கிடைக்கு பண்ணிக்கு. எனிமி சவுண்டு அங்கே தான் எனிமி இருக்கான் பாருங்கள். நான் கொஞ்சம் தள்ளி வீடை மாற்றி வந்து விழுந்துட்டேன். இப்போ எனிமி சவுண்டு அங்கே அந்த வீட்டில் ஒரு எனிமி இருப்பான். நான் இப்போ எழுந்திரிச்சு அவனை அடிப்பேன். அடித்தோன்னா குளோவால் போட்டுருவான். நான் நிறைய புல்லட்லாம் வேஸ்ட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் மேலே இறங்குறதா இருந்தால் புல்லட்டை வேஸ்ட்டே பண்ணாதீங்க, அதுதான் முக்கியம். அதனால் புல்லட்டை வேஸ்ட் பண்ணாமல் அமைதியாக இருங்க. எனிமி பார்த்தா மட்டும் புல்லட் அடிங்க. இப்போ நான் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் சாண்டோனிக்கு கேரக்டர் போட்டு அந்த இடத்துல லூட் பாக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த இது போட்ட அது என்ன சொல்கிறது, அந்த பாக்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு போயிருந்தேன். அந்த பாக்ஸுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, எல்லா லூட்டும் எடுத்துகிட்டு போயிட்டான். சரி பரவாயில்லட்டு நான் இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு அதை போட்டேன். ஏன்னா அதோட டைம் முடிஞ்சிருக்கும். மிஸ் போட்டேன். அதுக்கப்புறம் எனிமி எங்கே இருக்கான்னு தேடுறேன், எவனுமே இல்லை. அதுக்கப்புறம் இப்படியே சுற்றிக்கிட்டு இங்கே ஏதாச்சும் எனிமி இருக்கானான்ட்டு அந்த சைடில் அந்த ஒரு அது ஒன்று யூஸ் பண்ணால் எங்கெங்கே எனிமி இருக்கான்னு காட்டும்லங்க, அதான் யூஸ் பண்ணால் இந்த வீட்டில் எதோ ஒரு எனிமி இருக்கான்னு காட்டுச்சு. இப்போ நான் டேரெக்டாக பார்க்குறது டக்குன்னு அடிச்சுட்டான். நான் சாண்டோனியா கேரக்டர் போட்டு அங்கே போய் அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் ஸ்கோப் போட்டு பார்த்தேன், ஆளை காணும். சரி சும்மா விளையாடலான்னு சாண்டோனியா கேரக்டர் போட்டு விளையாண்டுருவேன். அதெல்லாம் அந்த காலம், அதாவது அந்த காலம்னா இதே காலம் தான். இப்போ மேப்பில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்க, டக்குன்னு இங்கேருந்து ஒருத்தர் அடிக்கிறான். நான் குளோவால் போட்டு தப்பிச்சிட்டேன். மேப் வேறு பார்த்துட்டு இருந்தேன்னா அதான் இந்த பிரச்சனை. மெடிக்க போடுறது நகர்ந்துக்கிட்டே இருக்கான், தொட்டாலே நகர்ந்துருதுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் படுத்துக்கிட்டேன். ஏன்னா படுத்ததுக்கப்புறம் எனிமினாலும் என்னை தொடம் கூட முடியாது. அது மாதிரி குளோவால் ரிலீஸ் ஆயிரும். இப்போ மேப்பு படி இந்த இடத்துல தான் ஜோன் முடிகிற மாதிரி இருக்குது. அதாவது இந்த இடத்த தாண்டி தான் போகணும். தாண்டி போகணும். இப்போ நான் என்ன பண்ணுறதே தெரில. அதுவும் இல்லாமல் நான் வச்சுருக்க கேரக்டர் ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ஏன்னா நான் வச்சுருக்க கேரக்டரில் ஜோன்லேயே ரொம்ப நேரத்துக்கு இருக்கலாம். அதான் இந்த கேரக்டர்ஸு. என்னென்ன கேரக்டர்ஸ்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி கேரக்டர் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா
கமெண்டில் சொல்லுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜோன்லாம் தாண்டி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது, எக்ஸ்பியர் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு எண்ணிங் வேறு போயிட்டுருந்தான். அவனை அடிக்கிறதுல பிஸியான ஸ்கோப் போட்டு அடித்தாங்க. அப்போ தான் ஹெச்பி நிறைய குறைஞ்சி. சரி, இங்கே இருந்தால் நமக்கு டேஞ்சர்னு நான் 2 சாண்டோனே கேரக்டர் ஆப்போசிட் சைடாக போட்டு, இல்லை சாரி சாண்டோனே கேரக்டர் போடல, அப்படியே இறங்கிட்டேன். இறங்கிட்டு தலை தெறிக்க ஒன்று. ஏன்னா ஹெச்பியில் மெடிக்கெட் வந்து 1 தான் இருந்துச்சு, அதையும் போட்டாச்சு. இல்லை 2 இருந்துச்சு, 2த்துல 2மே போட்டேன். இப்போ இங்கே ஒருத்தன் இந்த கன்னை வச்சு சுட்டான், பயப்படவே மாட்டேன். சரி, எப்படியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 லூட் பாக்ஸ் கிடச்சிச்சு. இன்னொரு லூட் பாக்ஸில் நிறைய கன்னுலாம் இருந்துச்சு. அப்புறம் நானே குளோவால் போட்டு அடைச்சிக்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ குளோவால் போட்டிருக்க ஆப்போசிட் சைடில் எனிமி ஒன்றாங்க, அதான் குளோவால் போட்டேன் சேஃப்டி. ஆனால் குளோவால் போட்டாலே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா தப்பிக்க முடியல. அதனால தான் இந்த மேட்ச் தோத்தேன். என்ன பண்ணுறது, விதி. சரின்ட்டு MP5 எடுத்தேன், எல்லாத்தையும் உடச்சேன். கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அதே உடஞ்சிருக்கும். பரவாயில்ல, நானே உடச்சேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல மெடிக்கெட் கிடைக்கும்ன்ட்டு மெடிக்கெட்டுக்கு ஆசைப்பட்டேன். பாருங்க, மெடிக்கெட் கிடச்சிச்சு. சாண்டோனே கேரக்டர் முடியத்துக்குள்ளே போய்க்கலான்டா அப்படின்ட்டு கூலாக இருந்தேன். ஆனால் விதி மாற்றி விட்டுருச்சு. சாண்டோனே கேரக்டர் என்னை விட ஸ்பீடாக போயிடுச்சு. அதனால் தலை தெறிக்க ஓலை விட்டுச்சு. அந்த மாதிரி தான் பாவம் இல்லை. நான் மெடிக்கெட் போட்டு 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 டயர்டாயிடுச்சு. இப்போ பாருங்கள், சல்லுன்னு வரைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ முடிந்தேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நான் CS ரேங்க்கில் ஹீரோய்க்கு அடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹீரோய்க்கு அமௌண்ட் போடுறேன். ட்ரெஸ்ஸு கூட பாருங்கள், பின்னாடி ஹீரோய்க்கு எம்பளம் 6 பேக்கெல்லாம் வச்சுட்ருக்கேன். கண்ணு அமௌண்ட்டும் கூட வந்துச்சு. ஏன்னா 2 டைம் ஹீரோய்க்கு கிடச்சா கிடைக்கும்ல. இந்த ஐடியில் 2 டைம் ஹீரோய்க்கு கிடச்சிருக்கேன். இதுக்கு முந்தின ஐடியில் 2 டைம் ஹீரோய்க்கு கிடச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே அமௌண்ட்டு கிடைக்கும்னா இந்த இடத்துல வந்து அந்த இதில் போங்க. இதுக்குள்ளே வந்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, இது வேறு வீடியோலேயே நான் இதுக்கு முன்னாடி சொல்லியாச்சு. அதுவும் இல்லாமல் இன்னும் ஷாக்கிங்கான நியூஸ், 2024 என்னையோட முடியுது. இப்போது டைம் வந்து என்னென்னா மணி 9 ஆச்சு. இதுக்கப்புறம் 2025 அடுத்த வருஷம் என்னென்ன அமௌண்ட் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓகே, பாய், ஹாப்பி நியூ இயர்.